சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வணக்கம் FoodChutney வியூவர்ஸ். கை நடுவில் கொஞ்ச நாள் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் வாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம சாப்பிட்றதுக்கே பிறந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டான பிரியாணி நிறைய ஹோட்டலில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோட்டல் நம்ம மாமியார் வீடு. அங்கேருந்து ஸ்பெஷல் பிரியாணி வந்திருக்கு. கல்யாண ஸ்பெஷல் அவங்களோட பிரியாணி. அந்த பிரியாணி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கூடவே மட்டன் சுக்காவும் வந்திருக்கு. 2 சேர்த்து சாப்பிட்ருவோம். ஸோ மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா இதை தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இந்த கையில் கஷ்டம்தான், பட்டு ஸ்பூன் இருக்குது, அது காப்பாற்றும் நம்மள. ஓகேவா, வாங்க சாப்பிட்லாம். இது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் கையே, அதனால் லெஃப்டில் தான் நிறைய ஹேண்டில் பண்ணுறேன். இது மட்டன் சுக்கா, அந்த ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. அவங்களுக்கு கல்யாண ஸ்பெஷல். இப்போ பாய் வீட்டு கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாண பிரியாணிஸ் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். என்ன தான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் பாய் வீட்டுக்கு பிரியாணி மாதிரி வராதுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபீலில் இவங்க டேஸ்ட்டு கொடுக்குறாங்க. அப்பா, சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணி தான், அதுவும் மாமியார் வீட்டிலேருந்து. இவ்வளோ டேஸ்ட்டாக மாமியார் வீட்டிலேருந்து வருது. நம்மளுக்கு ஸ்பூன் இருக்குது கையில். கூடவே இது மட்டன் சுக்கா. கையை உடஞ்சும் அடங்குறானா பாரு அப்படின்றீங்களா? சாரிங்க, அது கஷ்டம். தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. ஸோ இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குது. ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு, பார்க்க சொல்லவே தெரியுது. சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்பா ரைஸில் பண்ணதால் ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இதை பாருங்கள், மட்டன் பீஸு. ஆடடா, அழகாக இருக்குது. அடா சரி, மட்டன் அப்படியே இதை பாருங்கள், ஸ்பூனில் பண்ண சொல்ல அது உடையுது. பீஸ் எல்லாம் பீஸ் ஆகுது. இதுதான் ரொம்ப முக்கியம். லைக் நம்ம ஸ்பூனில் மட்டன் பீஸை அழுத்துறோம், அது தூள் தூளாக கரையுது. மட்டன் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், டைட்டனாக இருக்கும். இது எவ்வளோ நல்லா குக்காக இருக்குன்றது இதான் எக்ஸாம்பிள். சரி, மட்டன் பீஸோட ஃபஸ்ட்டு வாய் சாப்பிடுவோம். பக்காவான கல்யாண பிரியாணி. ஃபஸ்ட்டு வாயிலே இந்த நெய் தூக்கலாக இருக்குது. சரிங்களா, நெய் போட்டிருக்காங்க, நல்லா போட்டிருக்காங்க. அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்குது. சம்பா ரைஸில் குக் பண்ணதால் நீங்கள் இந்த பாருங்கள், இந்த டப்பாவே பெருசாக இருக்குது. இந்த ஒரு டப்பா நல்லா சாப்பிட்றவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக்கி விட்டுரும். நான் கொஞ்சம் தான்ப்பா சாப்பிடுவேன்றவங்களுக்கு பாதி டப்பாவே போதும். ஏன்னா பிரியாணி ரைஸில் ரைஸ் பெருசாக இருக்கும், சம்பா ரைஸ் குட்டியாக இருக்கும். அதனால் நிறைய ரைஸ் போட்டிருப்பாங்க, குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. மீட்டு நல்லா வெந்திருக்கு. சரி, செகண்ட் வாய். லைக் அந்த நெய் டேஸ்ட் வருது. கூடவே காரம் இருக்குது. எனக்கு பிரியாணி காரமாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பைட்டுக்கும் அந்த காரம், அந்த சுருன்னு இருக்கா, நான் நறுக்குன்னு இருக்குது பிரியாணி. பாய் வீட்டு கல்யாணத்தில் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்குது. என்ன பிரெட் அல்வா தான் கொஞ்சம் ஃபீலிங் மிஸ் ஆகுது. பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நம்மளுக்கு மட்டன் சுக்கா இருக்கே, அது பாருங்கள், தெரியுதா? எஸ், அடடா. மட்டன் சுக்கா. ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரேவி மட்டும். ஆக்சுவலி மீட்டு நல்லா குக் ஆகிருக்கு, கரெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த சவுக்குன்ற மாதிரிலாம் கடிக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா குக் ஆகிருக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கு. புளிப்பாக இருக்குது, கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, காரமாகவும் இருக்குது. கரெக்ட். ஆனால் ரெண்டுத்துக்குமே ஸ்பைஸ் எதுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த அளவு கரெக்டாக போட்டிருக்காங்க. இப்போது கொஞ்சம் மீட்டை எடுத்து அள்ளி சாப்பிடுவோம். கரையுது. டேஸ்ட் ஸோ குட். ஓகே, மட்டன் சுக்காவோட நம்ம பிரியாணி அடிப்போம். இப்போ இந்த சால்னா ஊற்றி பிரியாணி அடிக்கிறது ஒரு ஃபீல்னால், சுக்காவோட சாப்பிட்றது இன்னொரு ஃபீல்.
நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மட்டன் சுக்காவோட பிரியாணி இன்னும் வேறு லெவலில் இருக்குது. என்னென்னா இந்த சுக்காவில் காரம் அதிகமாக இருக்கா, பிரியாணியில் பரட்டி அடிக்க சொல்ல இந்த நெய் வந்து நிறைய பேர் பிடிக்காது, பிரியாணியில் அதிகமாக இருக்கும், ஸோ டெகட்டும் நிறைய சாப்பிட முடியாது. பட் இதோட சேர்த்து நீங்கள் அடிக்க சொல்ல அந்த குறையும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுனே இருக்கணும் போல இருக்குது. ஸோ இந்த மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. பிரியாணியில் குக்கான மட்டனை சாப்பிட போகிறோம் நம்ம. செம்மையாக இருக்குங்க. நல்லா குக் ஆகிருக்கு. பர்ஃபெக்ட். இந்த பிரியாணியோட மசாலா எல்லாம் மீட்டும் நல்லா இறங்கியிருக்கு. டேஸ்ட் வேறு லெவல். நெப்போலியன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. போடா. ரொம்ப முக்கியம் புரோட்டீன். வேறு லெவல். ஸோ மக்களே, கை உடஞ்சி தான் இருக்குது. பட் இந்த மாதிரி டேஸ்ட்டான பிரியாணிலாம் மிஸ் பண்ண முடியாது இல்லையா? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நீங்களாம். நல்ல பிரியாணி நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நல்ல பிரியாணி எங்கடா இருக்கும்? விரல் விட்டு சொல்கிறக்கூடிய கடைகள் தான் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. எக்கச்சக்கமான பேர் பிரியாணி விற்றாலும் ரொம்ப சில பேர் தான் செலக்டிவாக பிரியாணியை வேறு வெரைட்டி டேஸ்ட்டில் சிக்னேச்சராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மாமியார் வீட்டில் தரமாக இருக்குது. நம்ம கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல மாமியார் கையிலலாம் பொண்டாட்டி கையில் வருமானே தெரில, இல்லை நீ எங்கள் மாமியார். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும், எதிர்பார்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி அங்கெல்லாம் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மக்கள் இந்த மாமியார் வீடு கைவிடாது. கைவிடாது. அதை கண்டிப்பாக நீங்கள் போய் சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் சட்னிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர், இன்றைக்கி நாங்கள் வெறும் பிரியாணி அண்ட் சுக்கா மட்டும் தான் சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நாங்கள் இன்னொரு வீடியோ பண்ணியிருப்போம். அதில் என்டையராக அந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அதில் வேறு என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டடா.